ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து பேப்பர்ல இருந்து ஒரு 3 மெயின்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை மெயின்ஸ் ஆங்கில பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஆர்டிகளோட கோர் பாயிண்ட் என்ன? கன்சிலியேஷன் தானே. அமைதியா போறது ஓகே, பட் மிலிட்டரி லெவலில் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? இப்போ இந்த பர்ஸ்பெக்டிவ் எப்படி மெயின்ஸை மாற்றலாம்? என்ன கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியும்? இந்தியா கன்சிலேட்டரி ஃபாரின் பாலிசி ஃபாலோ பண்றது ஓகே, பட் it must be backed by credible military deterrence. ஒரு 15 மார்க் கொஸ்டின், which means 250 words. மீனிங் புரிச்சா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவாலுவேட் பண்ணுங்க. இது கரெக்டா தப்பா? அதாவது அமைதி பேச்சுவார்த்தை கூட பேக்கப்ல ஸ்ட்ராங் மிலிட்டரி டிட்டரன்ஸ் இருக்கணும். இவாலுவேட் பண்ணுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 10 minutes 11 minutesக்குள்ள இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் ரெடி பண்ணுங்க. எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்க்கணும். கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் நோட்ஸை பார்த்துடணும். அந்த கிளாஸ் நோட்ஸ் படிக்கும்போது இந்த கொஸ்டினுக்கு எந்த பாயிண்ட்ஸ்ல ஆன்சர் எழுத முடியும் அப்படின்னு மைண்ட்ல ஓடணும். ஸ்கூல்ல மார்க் பண்ணுவோம்ல ஆன்சரை, இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு எந்த பாயிண்ட்ல எழுதலாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி முடிச்சுட்டு நோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutesல நீங்க என்ன யோசிச்சுன்னு எழுதுங்க. ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் தாண்ட வேண்டியது, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது பேப்பர்ல வருதா. திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் எக்ஸசைஸ். ஒரு நாள்ல வராது. படிச்சதை 100% ரீப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதை ஒர்க் அவுட் பண்ணணும். 10 minutesல எழுதியாச்சா? மேக்ஸிமம் 10 minutes தான். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். 10 minutesல நீங்க இந்த ஒரு பேஜ்ல பாதி பேஜ் இருந்தாலும் ஓகே, அடுத்த நாள் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம எய்ம் என்னன்னா, அந்த டைமுக்குள்ள நீங்க படிச்சதை உங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, ரீக்ரியேட் பண்ண முடியுதா? அதான் என்னுடைய எய்ம். நீங்க ஒரு 5 பாயிண்ட் படிச்சிருந்தாலும் அந்த 5 பாயிண்ட் எழுத முடியுதா? 10 நிமிஷம் எழுத முடியுதா? அதில் எப்போ ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அப்போதான் மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துக்கு முன்னாடி கிளாஸ் வீடியோ பாருங்க, நோட்ஸ் படிச்சிருங்க, ரெடி பண்றேங்க, 10 minutesல எழுதுங்க. இப்போ சொல்லுங்க, இன்ட்ரோ என்ன எழுதலாம்? இந்த கொஸ்டினோட கீவேர்ட் என்ன? இது ஏவா? ஏ. இது பியா? A plus பியா? ஏ முக்கியம் தான், அதோட இது முக்கியம், பி முக்கியம். கன்சிலேட்டரி ஃபாரின் பாலிசி பேக்டு பை மிலிட்டரி டிட்டரன்ஸ். அப்போ இது முக்கியம். அப்போ அது முக்கியம் சொல்ற மாதிரி ஒரு லைன் எழுதணும். அதுக்கு மேட்சான லைனை நோட்ஸ்ல பாத்தீங்களா? நிறைய இருக்கு. கால்வான் வேலையில் நடந்த கால்வான் வேலை இன்சிடென்ட் கூட கோட் பண்ண முடியும். இல்லைன்னா லாஸ்ட் 5 yearsல இவ்வளவு அட்டாக் நடந்திருக்கு, அந்த ஃபேக்டை கொடுத்துட்டு இல்ல டெத்தை கொடுத்துட்டு கண்டிப்பா ஸ்ட்ராங் மிலிட்டரி பவர் தேவைன்னு எழுதலாம். அதானே இன்ட்ரோ எழுதாச்சு. அடுத்து எழுதணும், இந்த 2 கீவேர்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கன்சிலேட்டரி ஃபாரின் பாலிசி, இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப கன்சிலேட்டரி ஃபாரின் பாலிசி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ரீசன் என்ன நடந்திருக்கு அது வந்து ஒரு 3 பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2025ல இந்தியாவும் சைனாவும் டைலாக் ஆரம்பிச்சாங்க. பார்டர்ல ட்ரூப்ஸ் டிஸ்என்கேஜ் பண்ணாங்க. 2 கண்ட்ரியும் பைலேட்டரல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ பீஸ் பாலிசி ஃபாலோ பண்றாங்க. ஸோ கன்சிலேட்டரி ஃபாரின் பாலிசிலையும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும், அப்டேஷன் தெரியும்ன்றதை எழுதிடணும். அடுத்த பேரா. பட் இது கூடவே மிலிட்டரி பவர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? ஒரு 3 பாயிண்ட் ஓவர். கன்க்ளூஷன் எழுதுவீங்க, மிலிட்டரி பவர் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த விஷயம்லாம் பண்ணுங்க, இல்ல கோர்ட்ல முடிச்சிடலாம். ஸோ சாம்பிளுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது கரெக்ட் ஆன்சர்லாம் கிடையாது. இந்த டெம்ப்ளேட்ல எழுதலாம். ஒரு கொஸ்டின்ல 2 கீவேர்டு, ஃபர்ஸ்ட் கீவேர்டை பத்தி எழுதுறோம், அடுத்து செகண்ட் கீவேர்டு பத்தி எழுதுறோம், முடிச்சுட்டு வே ஃபார் போட்டுரும். ஓவர். ஸோ உங்க ஆன்சர் இது கம்பேர் பண்ணிக்கங்க, பட் இதை மெமரி பண்ண தேவையில்லை. எந்த பாயிண்ட் எழுதலாம். என்ன ரீசன்? இது ஹியூமனிட்டி சப்ஜெக்ட், சயின்ஸ் கிடையாது. இப்போ அடுத்த கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின். கொலாசல் வேஸ்டேஜ் தட் இஸ் ஃபுட் ஃபார் தாட். ஆஸ் யூஷுவல் வீடியோ பார்த்துருங்க, கிளாஸ் நோட்ஸ் இருக்கு. இப்போ கொஸ்டின் தரேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுது. என்ன ரீசன்? நம்ம எய்ம் என்ன? நாம படிச்சதை எழுத முடியுதா? அதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஆர்டிகல் இருந்து மெயின்ஸ் எப்படி கோட் பண்ணலாம்? ஃபுட் வேஸ்டேஜுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கு சம்மந்தம் இருக்கு. அப்போ இதை சரி பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு? அவ்வளவுதான். ஃபுட் வேஸ்டேஜ் இஸ் தி சைலண்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இவாலுவேட் தி இந்தியாஸ் கரண்ட் பாலிசிஸ் டு டேக்கிள் திஸ் சேலஞ்ச். அதானே லைன் பார்க்கறது தான் டிஃபரெண்டா இருக்கும், பட் கோர் பாயிண்ட் அதான். ஃபுட் வேஸ்ட்டுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு, அதை எப்படி சரி பண்ண போறோம்? அதான் பாயிண்ட். ஸோ 2 கொஸ்டினா, ஃபுட் வேஸ்டேஜுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ இதை பத்தி ஒரு பாடியில ஒரு 5 பாயிண்ட் எழுதணும், 3 பாயிண்ட் எழுதணும். எப்படி சரி பண்ண போறோம்? அது ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். பாடி முடிஞ்சு போச்சு. இன்ட்ரோ என்ன எழுதணும்? கொஸ்டினோட மெயின் கோர் பாயிண்ட் என்னது? ஃபுட் வேஸ்டேஜ் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக இருக்கு, அதுக்கு ஒரு ஃபேக்ட் எழுத போறீங்க. கன்க்ளூஷன் பண்ணுவீங்க, வேற எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் எழுதலாம். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்க மெயின்ஸ்க்கு என்ன எழுதணுன்றது கொஸ்டினே கொடுத்துருவாங்க. கொஸ்டின் இட் செல்ஃப் தி ஆன்சர். அந்த ஆன்சருக்கான பாயிண்ட்டை கலெக்ட் பண்ண வேண்டியது நம்ம பாயிண்ட்ஸ் நோட்ஸ்ல இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுத வேண்டியது தான் உங்களோட கடமை. ஆஸ் யூஷுவல் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு சாம்பிள் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அட்லீஸ்ட் இது இருக்கணும். இது பெஸ்ட் கிடையாது, மினிமம். இது பெஸ்ட் கிடையாது, மினிமம். அட்லீஸ்ட் இது இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து போகலாம். ஜிஎஸ்டி ஒரு கொஸ்டின். சோஷியல் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை பத்தின கொஸ்டின். இந்த ஆர்டிகளோட மெயின் கோர் ஐடியா என்ன? பொலிட்டிக்கல் ஸ்லோகன் வந்து பேட்ரியார்க்கியா இருக்கு, அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணிட்டா மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு சேஞ்ச் இருக்கும். அதான கொஸ்டின். அதான் கோர் ஐடியா, அதான் கொஸ்டின் வரும். ஸோ கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். பொலிட்டிக்கல் ஸ்லோகன்ஸ் ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஃபார் மொபிலைசேஷன் ஆஃப் தி பீப்பிள். சி லைன் தானே அப்படி இருக்கு. பாயிண்ட் என்ன? பொலிட்டிக்கல் ஸ்லோகன் மக்கள்கிட்ட சொல்றோம், அது முக்கியமானது. பட் அது எப்படி இருக்கு? இட் ஆஃபன் ரிஃப்ளெக்ட்ஸ் தி பேட்ரியார்க்கியல் நரேட்டிவ்ஸ். எப்படி வந்து இந்த எலக்ட்ரல் கம்யூனிகேஷன் இந்தியாவோட ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுது, இம்பாக்ட் பண்ணுது. அதான் கொஸ்டின். சோஷியல் லெவல்ல அதானே பார்த்தோம். வீடியோட மெயின் கோர் பாயிண்ட் தானே பொலிட்டிக்கல் ஸ்லோகன் மாஸ் மொபிலைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. பட் எப்படி இருக்கு? பேட்ரியார்க்கியல் நரேட்டிவ்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் கீவேர்டு. அந்த எலக்ட்ரல் ஸ்பீச்சில் வந்து இந்தியாவோட ஜெண்டர் பெர்செப்ஷனை எப்படி இம்பாக்ட் பண்ணுது, இதான கொஸ்டின். 2 பண்ணலாம். 1 பொலிட்டிக்கல் ஸ்லோகன்னா என்ன, அதை டிஃபைன் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணணும்?
டேரக்டாக இது எழுதிடணும். எப்படி ஹவு எலக்ட்ரல் ஸ்லோகன்ஸ் ஷேப் தி ஜெண்டர் பெர்செப்ஷன் ஒரு 5 பாயிண்ட் எழுதிருக்கணும். அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் முடிச்சிடலாம். சொல்றது புரியுது உங்களுக்கு? டோன்ட் கிரியேட் தி பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு படிச்ச டாபிக்ல இருந்து இன்னைக்கு கிடைச்ச ஒரு 5 பாயிண்ட் வந்து இன்னொரு கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். ஒரு எஸ்ஏ எழுத போறீங்கன்னா அந்த எஸ்ஏல ஒரு பேரா எழுதுறதுக்கு இப்போ எழுதி பார்க்க போற ப்ராக்டிஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த மெயின்ஸ் கொஸ்டினோட மெயின் நேம் என்ன, எப்படி எலெக்ஷன் வழியா ஜெண்டர் பெர்செப்ஷன் மாறி இருக்கு, ஒரு 5 பாயிண்ட் எழுத முடியுதா, நோட்ஸ்ல படிங்க அப்புறம் எழுதுங்க. அகைன் 10 minutes அண்ட் மாடல் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் இது மினிமல் ஆன்சர் தான், பெஸ்ட் ஆன்சர் கிடையாது. அதாவது நான் என்ன டைம் வச்சுக்கிட்டேன், ஒரு 4 to 5 minutesக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர். இது ½ hour எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். நம்ம பாயிண்ட் வந்து பெஸ்ட் கிடையாது. இந்த 5 minutesல என்ன உருவாக்க முடியும் தான் நம்ம எய்மே. ஸோ பர்ஃபெக்ஷனை விட டைம் முக்கியம். இந்த 5 minutesல 10 minutesல வாட் யூ கோயிங் டு கிரியேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க. டோட்டலாக இந்த 3 கொஸ்டின் படிக்கிறதுக்கு ½ hour, எழுதி பார்க்கறதுக்கு ஒரு ½ hour. ஸோ 1 hour மெயின்ஸ் ஓவர்.